அப்பதான் நம்ம எதிர்கட்சியில இருந்தோம். அப்போ அவர் கேதார்நாத்தில் போய் ஜபம் இருந்தாரு, ஜபம் பண்ணாரு. அது இது தேர்தல் விதிமுறைக்கு எதிரானதாக எனக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிட்டு இங்க விவாகரத்தர் நினைவில்லத்தில் அவரை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள். அதனால அவருடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் இவர்கள் அதுக்கு எதிராக பேசுவதுதான் இவங்களுடைய வேலையாக போய்விட்டது. அன்னைக்கு கூட பாருங்க, நான் திருவண்ணாமலை 30 ஆண்டுகளாக அடிக்கடி செல்பவன். அங்க அன்னைக்கு நான் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்திற்கு, விசிறி சாமியார் ஆசிரமத்துக்கு போனப்ப அங்க எல்லாரும் ஒரு 15 ஆண்டுகளாக தொப்பி அம்மாள்னு சொல்லி அந்த அம்மாவை எல்லாரும் அங்க ஒரு சித்தரா வணங்குறாங்க. அந்த அம்மாவை நான் அங்க பார்த்தேன். நான் போய் அவங்களுக்கு காத்திருக்கலாம் இல்லை. நான் போய் விசிறி சாமியார் ஆசிரமத்துக்கு போறதுக்கு உள்ளார போறப்ப அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. கையில ஜபமாலை வச்சு ஜபம் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அந்த அம்மாவை பார்த்து நான் கும்பிட்டேன். உடனே அவங்கள ஒரு மனநோயாளி, அதை பேசுறவங்களுக்கு சித்தர்களுக்கும் பித்தர்களுக்கும் உள்ள வேறுபாடு தெரியாம, ஆன்மீகத்தினுடைய அடித்தளம் தெரியாம, நான் என்னமோ தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக அங்க போய் கேட்டதாகும். மூக்குப்பிடி சாமியார்கிட்ட போய் நான் வேண்டிதான் ஜெயிச்சதா நம்புறேன். அதாவது தேர்தல், மற்றபடி பொருளீட்டல் இதெல்லாம் தாண்டியது ஆன்மீகம். ஆன்மீகம் நமது ஈடுபாடு என்பது இந்த லௌகீக வாழ்க்கைக்கானது அல்ல என்பது தயவு செய்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மீறியது. இன்றைக்கு கூட நான் விஐடி சான்சலர் பெரியவர் ஜிவியை பார்த்துட்டு நாராயணி அம்மாவை பார்க்க போறேன். இதுக்கு தேர்தலுக்கு என்ன இருக்கு? நான் எப்போ வந்தாலும் போவாங்க தெரியும் உங்களுக்கு. இதை கூட புரியாமல் சிலர்கள் நம்மளை தாக்குவது தான் அவங்களுக்கு பெருமையாக வச்சுட்டு பண்றாங்க. இது போன்ற அரசியல் தமிழ்நாட்டில் ரொம்ப மலிவான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் அவர் பாட்டில் விவேகானந்தர் தியானம் பண்றதுனால என்ன பாதிப்பு வரப்போகுது? நல்ல விஷயம் தானே அது. நான் கூட்டணிக்காக சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன்.